போட்டுனா விடுற, கவலைப்படாத. சோத்துக்கு வந்தவன் சோத்திற்கு போகணும். அவனுக்கு என்ன சண்டை? போட்டு விடுற. சாகட்டு விடு. அவனுக்கு என்னத்துக்கு இருந்தாலும் வேணாத வேலை. சோதத்துக்கு சும்மாதான் போகணும். சண்டை வேணுமா? சொந்தமா பந்தமா சோத்துக்கு வந்தவன் சாகட்டு விடு என்று சொல்லியிருக்காய் அம்மா. ஆமா, போட்டு விடு. அது மகனே தெரியும். அம்மா என்ன சொல்ற சொல்லு. ஐயோ என்னுடைய பிள்ளைகளோ 60 பிள்ளைகள் மாமா. 60 பிள்ளைகள். அண்ணன் கண்ணா பிள்ளைகள் 3 63 பிள்ளைகள் மாமா. நாளை இருந்து விட்டால் சொல்லி வைக்க ஒரு புள்ள கூட இல்லையா மாமா. இருந்து விட்டா ஈம கணக்கணிப்பது கூட இல்லையா? சத்து போச்சா மாமா. ஏண்டா இந்த 60 புள்ளைங்க போனதுக்கு தான் கவலைப்படுறியா? வீரன் வீரன் எல்லாத்தையும் மடிச்சு விட்டான். இதுக்கெல்லாம் ஒரு பதில். அந்த 60 போனா இன்னொரு 60 பேத்துக்கலாம். ஏன்னா உனக்கோ வயசு இருக்கிறது, என்னுடைய மகள் பானுமதிக்கும் வயசு இருக்குது. போனா பேத்துக்கலாம், மக்கள் போனா பேத்துக்கலாம். மண்ணு போனாக்கி அடிக்குமாடா? ஏண்டா அதுக்கு போனா போகட்ட விடு. இந்த மண்ணு விட்டால் மறுபடியும் கிடைக்காது. கவலைப்படாத, விட்டு விடு. போனதா என்னது? மக்கள் போனால் பெற்றுக் கொள்ளலாம், பெற்றுக்கலாம். கிடைக்குமா? கிடைக்காது. மக்கள் போனால் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமா, நாங்களோ 100 பேர் 100 பேருக்கு பிறந்த பிறகு என் தங்கை ஒருத்தி. ஆமா, திருச்சடை. என்ன சொல்ற? சந்தவனம் ஆண்டு என் தங்கை தாலியை அறுத்து வெள்ள சுழ கட்டி கோலத்துல கீழாரு மாமா. தங்காசி புருஷன் இறந்து விட்டான் மாமா, என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேதனையோடு கேட்டுக்கொள்கிறான் மருமகன். அந்த சைதவனாகப்பட்டவன் என்ன விதி வந்தது மாண்டு விட்டான். பிரமன் எழுதி எடுத்து ஒரு நாள் பிறப்பட்டதா இருக்கத்தான் செய்ய வேண்டும். மச்சா போனா போட்டு விடுறான். நம்ம தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம். காசு பணம் பொன் பொருள் நகை அனைத்துமே இருக்குது. பணத்தை கொடுத்தா வாடானா மாப்பிள்ளை ஆயிரக்கணக்குன்னு வராங்க. இவன் போனால் போட்டு விடு, வேற கல்யாணம் நம்ம தங்கச்சிக்கு நம்ம பண்ணிக்கலாம். கவலைப்படாது. என்னான்னு நம்ம ஜாதி எப்பேறப்பட்டது. ஒண்ணு போனா இன்னொன்று கட்டிக்கலாம். அதை பத்தி கவலைப்பட வேண்டும். ஆமா, அதை விட்டு விடு மாமா. ஒரு மகனே துரியோதனா, அவரை கட்டாதா எகரத்தாதா சந்தவன் சாவிட்டு விடு என்று சொல்லியிருக்கிறாயே. அம்மா பாண்டவர் 5 பேர் மாமா. 5 பேரு 105 பேர்களுக்கும் குருவானே. ஆமா, துரோணாச்சாரியா. ஆமா, எப்பேர் கொண்டவர் மாமா. எப்பேற்பட்டவர்? ஏழையாட்டம் முதலையாட்டம். ஆமா,
வில் பயிற்சி, கன பயிற்சி, பயிற்சி, வேல் சூழம் பயிற்சி, ஆமா. அனைத்தும் கத்த தந்த குருவி. குரு 15வது நாள் சட்டிலே பாண்டு போயிட்டாரு மாமா. அறிவு கட்டவரே, குருவாகப்பட்டவர் எப்படி 2 கண்களுக்கு ஒரு மனிதனுக்கு இருந்தா 2 ஒரே நேரமா பார்க்கணும். அவங்க 5 பேர், நீங்களோ 3 பேர், 2 பேரும் அண்ணன் தம்பி உறவு முறை. அந்த குருவானவன் என்ன செய்திருக்கிறான்? சதி செய்திருக்கிறான். குருவாகப்பட்டவர் வில் பேச்சு, அதாவது மல் பேச்சு, கத பேச்சு, சொல்லும்படியான வில்லேற்றம் சொல்லும்படியான அனைத்துமே ஒரு மாதிரியா கத்துக் கொடுக்கணும். ஒருவனுக்கு ஒரு மாதிரியா கத்துக்கணும். குரு துரோகிடா. பஞ்ச பாண்டவர்கள் இருக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு வில்லேற்றத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். உங்களுக்கு துரோகம் இல்லையா? குரு துரோகி போயிட்டா அவனை நினைச்சு கவலைப்பாங்க. போதாடி பாண்டியா ஆமா, அவன் போட்டு விட்டு கவலைப்படாது. அவன் நியாயமா குருவா கிடையாது. நல்லவனே கிடையாது. அவனை சாகட்டும். நேற்று தினம் மாமா 16வது நாள் சண்டை. சாணாதி சாணி எல்லாம் மாண்டது. தம்பி மாண்டா. இருந்தால் 10, 7, 17 நாள் சண்டை. எதிரியாக இருக்கக்கூடிய பாண்டவராகப்பட்டவர் வந்து எதிரி வரவில்லை என்று இதை பேசுவார், எதிர்பார்ப்பார். எவனம் வரல என்று கேவலம் பேசுவார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எதிரி வெல்வதற்கு வழி ஒன்றும் தெரியவில்லை. மருமகன் எதிரி ஓதினா ஏண்டா கவலைப்படுற? பக்கத்தில் இருந்தும் மாமனாகப்பட்டவர் பயப்படாது நில்லு. ஒரு மன்னனாகப்பட்ட வீரனா இருந்தா சிங்கத்தை போல நிக்கணும். பயந்து ஓடிங்க கிடந்த சிங்கமாகப்பட்டது என்ன செய்யும்? அப்படிதான் இருக்கக்கூடாது. உனக்கு என்ன கவலை? வாங்க. அப்படி இருந்தாலும் ஏன்டா கவலைப்படுற? இருக்குதுடா, நம்ம வீட்டுல வெண்ணெய் இருக்குது, எடுத்துட்டு போய் நெய் காசி ஊத்தி நாமளே சாப்பிடலாம். ஏன்டா கவலைப்படுற? வாடா இங்க. அப்படி இருந்தாலும் உனக்கு இன்று நாளையில் சேனாதிபட்டு கொடுப்பது யாரா இருக்கிறாங்க சொல்றா? தம்பி அண்ணா என்று அழைத்த உடனே ஓடி ஓடி வந்து பக்கத்துல நிற்பார். இன்று நாளையில் சேனாதிபட்ட கொடு அவனுக்கு, அந்த கண்ணனுக்கு எதிரி அந்த அர்ஜுன பையன், அவன் ஓடி போய் அவனை சிறுத்த அறுத்து விட்டால் இருக்கிற 4 பேரும் மாண்டு போயிட்டு அவனை வெள்ளம் ஒரே அவனை இன்னைக்கு அனுப்பலான்றியா? எதுக்கு அனுப்ப சொல்றேன்? எதிரியான நான் அர்ஜுன பையன் வெற்றி போற உண்டு. அப்ப நானும் பயந்து போயிட்டேன். பயப்படாது. புத்தி கலந்து வெட்டியே வெட்டி மருமகனே, அர்ஜுனுக்கும் அண்ணன் கர்ணனுக்கும் பகை. எதிரி அவங்க 2 பேரும். அண்ணன் வளர்க்கிற பாம்புக்கும் அர்ஜுனுக்கும் பகை இருக்கிறது. ஒரு தொண்டனை கொண்டா 2 ஆடம் தான் போதும். எந்த வகையிலுமே போட்டுருவான். அப்ப நம்மளுக்கு வெற்றின்றீங்களா? நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி. அண்ணனை கூப்பிட்டு அனுப்பணும். ஒரு ஓடி சென்று அண்ணன் கண்ணை கூட்டலாம்.
Thank you.